கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எல்லாம் அவர் கிருபை தான். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் தான் என்னை நடத்தினார், அவர் தான் என்னை பாதுகாத்தார், அவர் தான் உயர்த்தி வைத்தார். தகப்பன் தோழி சுமப்பதை போல அவர் என்னை சுமந்து வந்தார். சத்தம் உயர்த்தி எவ்வளவு நன்மை செய்தாரோ, எவ்வளவு விடுதலை தந்தாரோ, எவ்வளோ அற்புதங்கள் செய்தாரோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, சுகம் தந்தீர், பலன் தந்தீர், கிருபை தந்தீர், ஆரோக்கியம் தந்தீர், விடுதலை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இதுவரையும் நடத்தி வந்தவர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர் கர்த்தர் ஒருவரே. அவனை வழி நடத்தினார் என்று வாசிக்கிறோமே. இதுவரையும் எங்களை பாதுகாத்தீரே, சுகம் தந்தீரே, எங்க பிள்ளைகளுக்கு துணையாய் நின்றீரே. சொல்லி கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உமை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பாட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்தீர், நல்ல பலத்தை தந்தீர், கிருபைகளை தந்தீர். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள் வந்தபோது எங்களை கைவிடலையே. எங்களை தூக்கி வந்தீரே, சுமந்து வந்தீரே. உம்மை நன்றியோடு 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 நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சத்தம் உயர்த்தி உங்க சத்தம் உயர்ந்து வரட்டும். நீ நல்லவர், நீ பெரியவர், நீ பாதுகாத்தவர், நீ அரணான கோட்டை. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் நீ நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஒரு பாடலை பாடி நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை நடத்தினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்தான் உன்னதர், அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் உருவாக்குனவர், அவர்தான் நம்மளை உயர்த்தி வைக்கிறவர். தேங்க்யூ ஃபாதர். உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. ஒரு விஷயம் கூட. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. ஒரு விஷயம் கூட. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஒரு விசை கூட. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. உன்னதரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. சொல்லுங்க. ஆராதனை 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 என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே.
செய்தீரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜா. சேர்ந்து வரலாமா? ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. சொல்ல முடியுமா? ஆராதனை 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 என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜா. ஒரு விசை கூட. தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜா. உள்ளத்திலிருந்து ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. எல்லாரும் கை தட்டணும். உன்னதரே உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. ஒரு உன்னதரே உயர்ந்தவரே சொல்லும் போதே உருவாக்கி என்னை உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. சொல்லுங்க. ஆராதனை 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 என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. முடிந்தளவு ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ராஜாவே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. கைத்தட்டி சொல்லுங்க. உன்னதரே உயர்ந்தவரே, என்னை உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தி. கடைசி ஆராதனை 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 என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜா. ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. எங்கள் ஆராதனை
தான். எல்லா மகிமை கனவெல்லாம் உமக்கு தான். ஓ ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. பாப்போ, என்னை நடத்தினவர், உயர்த்தினவர், பாதுகாத்தவர் அவர் ஒருவர் தான். அவர்தான் நம்மை நடத்தினார். இதுவரை என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. இதுவரை என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, ஆமென். கோடி நன்றி ஐயா. சொல்ல முடியுமா? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆமென் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் மட்டும் என்னை நடத்தி வந்தீர். ஆமென். கோடி நன்றி ஐயா. இனிமேலும் இனிமேலும் என்னை நடத்திடுவே, கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. சொல்ல முடியுமா? அனுதினம் அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, ஆமென். கோடி நன்றி ஐயா. முழு பலத்தோடு ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி சொல்லுங்க பாப்போம். 10 மாதங்களும் கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஜீவனுள்ள எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை ஆராதிப்பே. சீக்கிரம் வருவேன், சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சியோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சொல்ல முடியுமா? சீக்கிரம் வருவேன் என்றவரே, ஆமென். கோடி நன்றி ஐயா. ஐயா. சியோனில் சேர்த்திட வருபவரே, ஐயா, கோடி நன்றி ஐயா. எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் ஜீவனுள்ள ஓ இயேசுவே உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஜீவனுள்ள சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். இந்த மாதம் கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆராதிக்க வைக்கிறீங்களே, என்னை உயர்த்தி வச்சீங்களே, என்னை சுமந்து வந்தீங்களே, என்னை நடத்தி வந்தீங்களே, என்னை தப்பு விட்டீங்களே. ஓ நீ எவ்வளவு நல்லவர். ஆமே. ஜீவனுள்ள முடிஞ்ச அளவு கை தட்டி சொல்லுங்க, இயேசுவே உம்மையே உம்மையே இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. அவன் இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி
புகழ்ந்து பாடிடுவே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை ஓ எண்ணிய துதித்திடுவே ஓ ராஜா நீ செய்த நன்மைகளை ஆமென் எண்ணிய துதித்திடுவே முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அல்லேலூயா உமக்கே இரட்சகரே ஆராதனை இயேசையா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் சொல்ல முடியுமா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்று ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இருமாபெரும் பாக்கியமே ஆனந்தமே இருமாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான எங்கள் பரலோகத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் பரலோகத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானா சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டா சின்னஞ்சிறு வயதில் குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு உங்க கொண்டார் உள்ளத்தோடு தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இதுவா வெறும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இதுவா வெறும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமான நல்ல ஆராதிங்க இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் நாமம் உயர்ந்து வரட்டும் சொல்லுங்க இந்த சொந்தமான சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை உங்க சத்தம் உயர்ந்து ஆனந்தமே பரமானந்தமே இதுவா வெறும் பாக்கியமே ஆனந்தமே இதுவா வெறும் பாக்கியமே இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமான முழு பலத்தோடு இந்த பாதளத்தில் அப்பா, ஓ மகிமை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 முழு பலத்தோடு ஆராதிங்க பார்ப்போம் தேவ மகிமை ஓ உம்முடைய நாமம் உயரட்டும் உம்முடைய சிங்காசனம் இறங்கி வரட்டும் அல்லேலூயா அல்லேலூயா ஓ மகிமை ஒவ்வொரு
ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எல்லாவற்றால் நிரப்புகிறவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமைய அபிஷேகத்தை நிரப்பி விடும்படி நான் செபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் கரம் உயர்த்தி நம்புவே இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. சொல்ல முடியுமா? ஓ நம்புவேன். இந்த மாசம் முழுதும் உங்களை தான் நம்பி இருக்க போறேப்பா. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் உங்க உள்ளத்தோட எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த இல்லை. ஓ இயேசுவே. துணையாளர் என்னை விட்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க. சொன்னதை செய்கிறவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொல்ல முடியுமா? நம்புவேன் இறுதி வரை. ரெண்டு கரம் உயர்த்தி அப்பாவை பார்த்து நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. ஆண்டவரே நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. இயேசையா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கரம் உயர்த்தி நம்புவேன். நீங்க ஆராதிங்க, நீங்க ஆராதிங்க. சத்தம் உயர்த்தி நம்புவேன். எவ்வளவு சொல்ல முடியுமோ அப்பா பார்த்து சொல்லுங்க. நான் நம்புறேன். உங்களை தான் நம்புவேன். ரெண்டு கரம் உயர்த்தி நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். ஓ நம்புவேன். நீர் தான் என் நம்பிக்கை. தாவீது சொன்னது போல நான் சொல்றேன். நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் அடைக்கலம். நம்புவேன் இயேசுவை. நம்பு
நம்புவே. இயேசு ரெண்டு கரை உயர்த்தி அப்பாவை நம்புவே. உங்க சத்தம் உயர்ந்து வரது நம்புவே. நம்புவே அவரை தவிர வேற யாரும் நம்ம நம்பிக்கைக்கு உரியவர்கள் இல்லை. அவர் ஒருவர் தான் நம்ம நம்பிக்கை. அவரை நம்பினவங்க ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. ஒரே விஷயம், கரை உயர்த்தி உங்க முழு இருதயத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். நம்புவே இயேசுவை நம்புவே. ஹல்லேலூயா. கடைசியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களை கர்த்தர் நடத்துவீராக. உம்மையே நாங்கள் நம்புகிறோம். உம்மை தவிர வேற யாரும் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். உங்களையே நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எங்கள் தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தடைகளை தாண்ட பண்ணுவார், என்னை உயர்த்துவார், என்னை நிற்க வைப்பார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஃபாதர். செய்திக்கு போறதுக்கு இந்த பாடலை பாடி ஒரு விஷயம் கூட செய்திக்கு நேராக கடந்து போகலாம். சொல்லுங்க பாப்போம். உன்னதரே உயர்ந்தவரே உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. சேர்ந்து பாடலாமா? உன்னதரே உயர்ந்தவரே சேர்ந்து பாடுங்க. உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. இன்னும் கொஞ்சம் சத்தம். உன்னதரே உயர்ந்தவரே உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜா. ஓ ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. தாயை போல தேற்றி வந்தி, தகப்பனை போல சுமந்து வந்தி. தாயை போல தேற்றி வந்தி, தகப்பனை போல சுமந்து வந்தி. தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யோசுவா 24 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தீர்க்கதரிசன வார்த்தை நம்மையும்
நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா தம்முடைய ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம். இந்த வார்த்தையை யோசுவா சொல்லும்போது ஒரு முதிர்ந்த வயது, ஒரு முதிர்ந்த வாழ்க்கைக்குள்ள யோசுவா கடந்து போயிருந்தார். அந்த முதிர்ந்த வாழ்க்கை நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்றாரு, எப்பா நாம் நடந்து வந்த வழியிலும் நாம் கடந்து வந்த, அதான் முக்கியம், எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. 430 வருஷங்கள் யோசித்து பாருங்க. பல வருடங்களாக எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்கள். எகிப்தில் 430 வருஷம் அடிமையாய் வேதனையோடு, வருத்தங்களோடு, கஷ்டங்களோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு இப்படித்தான் வாழ்ந்தாங்க. இப்படிப்பட்டவங்களை மோசையை கர்த்தர் அழைத்து பெயர் சொல்லி அவரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்துல அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். ஆனால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிற்பாடு மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்கு, வாக்கு பண்ணின அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு யோசுவாவுக்கு தேவன் கிருபை செய்கிறார். அந்த யோசுவா வாலிபனாக இருந்தாலும் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். சின்ன வயசாக இருந்தாலும் அந்த யோசுவாவுக்கு கர்த்தர் பெரிய பாரத்தை, ஒரு பெரிய பொறுப்புகளை, ஒரு பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ளும் கொண்டு போகினார். கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் யாருக்கெல்லாம், எந்த கோத்திரத்துக்கெல்லாம் எப்படியெல்லாம் பங்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னாரோ அத்தனை பகுதிகளையும் யோசுவா தெளிவாய் பங்கிட்டு கொடுத்தார். லேவி கோத்திரத்தை தவிர எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம், ஏன் லேவி கோத்திரம் இல்லைன்னா லேவி கோத்திரத்துக்கு கர்த்தரே சுதந்திரம். அதனால லேவி கோத்திரத்தை தவிர மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த யோசுவா சொல்ற வார்த்தை தான், ஜனங்களே உங்களுக்கு தெரியுமா, நான் அப்பையிலிருந்து பல வருஷமா பார்க்குறேன். எகிப்தில் அடிமையா இருந்தபோது நான் இருந்தேன். அதான் அர்த்தம், நான் இருந்தேன். எகிப்திலிருந்து வெளியே வந்தோம், மோசே மூலமா வெளியே வந்தோம், நடத்திட்டு வந்தாரு. திடீர்னு பொறுப்புகளும் பாரங்களும் என் மேல வந்துச்சு. ஆனா முதிர் வயது வரைக்கும் யோசுவா வந்துட்டு சொல்றாரு, முதிர் வயதுல சொல்றாரு, நான் நடந்த வழியிலேயும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வந்த உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல ஏந்துறது தகப்பன், முதல்ல ஏந்துறது ஒரு ஊழியக்காரரு, முதல்ல ஏந்துறது ஒரு தாய், முதல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் விட முதல்ல ஏந்தினது யார் தெரியுமா? நம்முடைய தேவன் தான். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு ஒரு காரியம், நீங்கள் எப்போ பூமியில் வெளியே வந்தோமோ அந்த நாள் முதல், உங்கள் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தினாருன்னு சொல்கிறவங்க மட்டும், என்னை காப்பாற்றினவர் அவர் தான் சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்க பார்ப்போம். என்னை அவர் தான் நடத்தினார், என்னை அவர் தான் பாதுகாத்தார், என்னை அவர் தான் சுமந்து வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை போராட்டம் வந்தாலும் என்னை நடத்தினது அவர் தான். சொல்ல முடியுமா? பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. சொல்ல முடியுமா? பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி
அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. சொல்ல முடியுமா? பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீ. சொல்லுங்கப்பா. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பெருங்கான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. அல்லேலூயா. அதான் யோசுவா சொல்றாரு 24ஆம் அதிகாரத்துல 17 சொல்றாரு, நாம் நடந்து வந்த வழிகளிலும் நாம் கடந்து வந்த ஜனக்கூட்டத்திலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இதுவரையும் அல்ல இனிமேலும் காப்பாற்றுவார். இதுவரை மட்டும் அல்ல, இதுவரையும் அல்ல இனிமேலும் காப்பாற்றுவார். இதுவரை மட்டும் அல்ல இனிமேலும். எப்ப? அவர் வருக வர, எப்ப? என் மரணம் சம்பவிக்கும் வர, என் முதிர் வயது காலங்கள் வர, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் கவலைப்பட போறதில்ல. காரணம், என்னை காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் எனக்கு உண்டு. என்னை காப்பாற்றுற ஒரு தேவன் உண்டு. இதுவரை நடத்தினார்ல, இனியும் அவர் காப்பாற்ற போறார். யார் என்ன கைவிட்டாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் என்ன விலகி போனாலும் எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் worry about that. எனக்கு அதை பற்றி நான் அதை கவலைப்படுவதில்லை, நான் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, எனக்கு அதை பற்றி எந்த தாட்டும் தேவையில்லை. யாரு கூட இருந்தாலும் யாரு கூட இல்லாமல் போனாலும், யாரு சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றினாலும் காப்பாற்றாம போனாலும் ஐ டோன்ட் கேர், எனக்கு பற்றி கவலை இல்லை. எனக்கு ஒன்னே ஒன்று தான், என்னை நடத்தின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன அவர் காப்பாற்ற அவர் போதுமானவர், என்ன அவர் காப்பாற்றுவார். ஏன்னா பிறந்த நாள்லேருந்து அவர் தானே என்னை தூக்குனாரு. பிறந்த நாள்லேருந்து என் அம்மா தூக்குனதை விட பூச்சி கடிக்காம பிரச்சனை வராம கீழே விழும்போதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்க கீழே விழுந்து தலை சுலுக்கி தலை திரும்பியிருந்தா, கை உடஞ்சிருந்தா, இல்லையே. எங்கள் அம்மா என்னை தூக்கினதை விட, என் அப்பா என்னை தூக்கினதை விட, அவங்க சுமந்ததை விட என் அப்பா இன்னைக்கு சொல்றாரு, உங்களை இதுவரையும் அல்ல இனிமேலும் காப்பாற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. சங்கீதம் 84 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துக்கு ரொம்ப பிடித்த வசனம். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எப்படி சொல்றாரு பாருங்களேன். எப்பா, நீ நடந்து வந்த வழி சாதாரணமான வழி அல்ல. சில அழுகையின் வழியில வந்திருக்கலாம், சில பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் வந்திருக்கலாம், சில கண்ணின் அனுபவத்தில் வந்திருக்கலாம், சில துயரத்தின் அனுபவத்தில் வந்திருக்கலாம். எல்லார் வழியும் ஒரே வழியில் ரெட் கார்பெட் இல்லை. ரெட் கார்பெட்லயே யாரையும் ஆண்டவர் கொண்டு வரல. நீங்க சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. நான் ரெட் கார்பெட்லயே எந்த மேடு இல்லாம எந்த பிரச்சனை இல்லாம அப்படியே நடந்து வந்தேன் சொல்ல முடியாது பிரதர். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பள்ளங்களும் மேடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பல வழிகள் வந்தாலும் இங்க வசனம் பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கு கண்ணீரினால நிறைஞ்சு அந்த பள்ளத்தாக்கை நிரம்பினாலும் அதை கர்த்தர் சொல்றாரு, உருவ நடந்து அதை நீரூற்றாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். என்னை உருவ நடக்க பண்ணுவார். 11வது மாதம் முடியும், 12வது மாதம் முடியும், அடுத்து 1 ஆரம்பிக்கும், 2 ஆரம்பிக்கும், மாதம் போகும், 4 போகும். ஆனால் என் கூட இருக்கிற தேவன் ஒரு நாள் அவர் மாறாதவர். என்னை காப்பாற்றுவேன் சொன்னவர், என்னை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போறேன், சரியா? சொல்லிட்டு நான் செய்திக்கு நேராக போறேன். 121ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 121ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நல்லா கவனிங்க, உங்களை காக்கிறவர் உறங்குவதில்லை, அவர் உறங்கார். எனக்கு கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், அமெரிக்க தேசத்தில்
ஒரு பயங்கர குளிர் பிரதேசமான ஒரு காலகட்டம். அந்த குளிர் பிரதேசமான காலகட்டத்தில் அந்த நம்ம ஊரில் இருக்கிற குளிர் மாதிரிலாம் இல்லை. அமெரிக்கானா பனி பெஞ்சு அது அப்படியே அந்த ஐஸ்பர்க் எல்லாமே ஃபுல்லாக மேலே கட்டியிருக்கும். அந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஐஸாக தான் இருக்கும். நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஐஸாக ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பயங்கர உறைந்த ஒரு பனிக்காலம் அது. அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளை சின்ன குழந்தை படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு திருடன் உள்ள வந்துட்டு அங்கே இருக்க வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் திருடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை லைட்டாக சினிங்கிருக்கு, அசைந்திருக்கு. இந்த திருடன் உடனே சொன்னாங்களாம், 2-3 பேர் சேர்ந்து சொன்னாங்களாம், எப்பா இந்த குழந்தை முழிச்சிட்டா பெற்றவங்க முழிச்சிருவாங்க, அப்போ நம்ம திருட முடியாது, அதனால அந்த குழந்தைய மெதுவாக தூக்கு அப்படின்னு தூக்கிட்டாச்சு. நேராக கொண்டு போய் வெளியில் வச்சிரு. யோசிச்சு பாருங்க, பனி பெய்யும் காலம், உறைந்த மழை, பயங்கர ஐஸ்பர்க், வீடை சுற்றிலும் ஃபுல்லாக ஐஸ்பர்க் நிற்கிது. ஆனால் அந்த குழந்தைய அந்த திருடங்க தங்கள் ஆசைக்காக கொண்டு போய் அந்த குழந்தைய வெளியில் வச்சுட்டு வந்துட்டாங்க. வித்தின் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள அந்த குளிர் பிள்ளைய தாக்குன உடனே அந்த பிள்ளை வீச்சுன்னு ஒரு கத்த ஆரம்பிச்சிச்சான், சத்தம் போட்டு. ஏன்னா அந்த குளிர் தாங்க முடியாத அந்த குழந்தை சத்தமாக கத்த ஆரம்பிச்சு. திடீர்னு பேரண்ட்ஸ் முழிச்சு பார்த்து தேடி பார்த்தா குழந்தை பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் தேடுறாங்க, குழந்தை இல்லை. நடந்த சம்பவம் கண்ணில். இந்த குழந்தைய தேடி எங்கே சவுண்டு வருதுன்னு பார்த்தா வெளியே கேட்குது குழந்தை சத்தம், வீச்சு சத்தம், அழுக சத்தம். எப்படி அது குழந்தை சத்தம் வெளியே, இங்கே இருந்த குழந்தை எப்படி வெளியே போச்சுன்னு பேரண்ட்ஸு வேகமாக ஓடி அந்த கதவை திறந்துட்டு வெளியே போய் பிள்ளைய அப்படியே அரவணைச்சிட்டு அவங்க யோசிக்கிறாங்க, உள்ள தானே பிள்ளைய வச்சுருந்தோம், பக்கத்து தானே பிள்ளைய போட்டிருந்தோம், இந்த பிள்ளை எப்படி வெளியே வந்துச்சுன்னு யோசிப்பதுக்கு முன்பு அடுத்த செகண்ட் அவங்க வெளியே வந்து பிள்ளைய தூக்கும் போதே அந்த வீட்டில் இருக்க அந்த ஐஸ் பாரம் தாங்காம அந்த வீடு இடிஞ்சு கீழே விழுந்ததாம். யோசித்து பாருங்க, அப்பா தூங்கலாம், அம்மா தூங்கலாம், ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் தூங்குவதே இல்லை. நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் அவ்வளவு கவனமா இருக்கிறார். நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் ரொம்ப சின்சியரா இருக்கிறார், ரொம்ப சீரியஸா அவர் செயல்படுறார். அவங்க பேரண்ட்ஸுக்கு புரியல கடைசி வரைக்கும். வீட்டில் படுத்த இந்த குழந்தை வெளியே எப்படி வந்துச்சு, எல்லாருக்கும் ஒரே குழப்பம். ஆனால் எல்லாருக்கும் புரியல. காலையில் வந்து போலீஸ்லாம் வந்து நோண்டி பார்க்கும்போது தான் உள்ள ஒரு 3 திருடங்க வந்திருக்கிறாங்க. அவங்க தான் வெளியே குழந்தைய வச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் சொன்னேன், வசனம் இருக்கு, தூதர்களை கொண்டு கர்த்தர் காப்பார். நம்முடைய தேவன் நம்மளை காக்கணும்னா திருடர்களை கொண்டும் கர்த்தர் காப்பார். எப்படி வேணாலும் காப்பார். அவர் காக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரை கொண்டும், எதிராளிகளை கொண்டே கர்த்தர் அநேக நேரங்கள் நம்மை காத்திருக்கிறார். அவ்வளோ நல்லவருங்க, அவ்வளோ நல்லவர். நமக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல. அதனால தான் நம்மளால் ஆராதிக்கவோ ருசிக்கவோ அதை ரசிக்கவோ நம்மளால் முடியல. நம்முடைய தேவன் உறங்குவதில்லைன்னா, நீங்கள் தூங்கிட்டீங்க உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா, நீங்கள் தூங்கிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தெரியுமா, நீங்கள் தூங்கிட்டீங்க உங்கள் தொழிலுக்கு. உங்கள் திறமையில தான் இவ்வளவு கடந்து வந்தேன்னு சொல்லாதீங்க, உங்கள் திறமையில தான் ஜெயிச்சேன்னு சொல்லாதீங்க, ஒரு நாள் சொல்லாதீங்க. நீங்க தூங்கணுங்க, நம்ம தூங்கணும், நம்ம நல்லா தூங்கணும். ஆனா நம்மளை படைத்த தேவன் அவர் ஒரு நாளும் உறங்கலை, நம்மளை காத்து கொண்டே வந்தார். அதனால தான் அங்கே யோசுவா சொல்லுவார், அப்பா நான் நடந்து வந்த வழியிலையும் நான் கடந்து வந்த ஜனத்திலையும் நம்மளை காப்பாற்றினவர் யார் தெரியுமா? என் அறிவோ என் திறமையோ அபிஷேகமோ எதுவும் இல்லை, என்னை காப்பாற்றினவர் என்னுடைய தேவன் மாத்திரம்தான். இந்த காலை நேரத்தில் 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஒன்று, எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னா, ஒன்று, சேதப்படுத்தாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சேதப்படுத்தாமல் காப்பார், சேதப்படுத்தாமல் காப்பார். 2வது, போஷித்து காப்பார், போஷித்து காப்பார். 3வது, கால்கள் வழுவாமல் காப்பார். உங்களை கர்த்தர் சேதப்படாம காப்பார். 2வது, உங்களை போஷித்து கர்த்தர் காப்பாற்ற போகிறார். 3வது, உங்க கால்கள் வழுவாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்ற போறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு கருத்தை சொல்றேன், வாசிங்க. சேதப்படுத்தாமல் காப்பார். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 27ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒரு காலமும் ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு தோட்டத்தை குறித்து ஆண்டவருங்க சொல்றார். நீங்க வேதத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தோட்டம் என்பது குடும்பத்தை சார்ந்தது, தோட்டம் என்பது சபையை சார்ந்தது, தோட்டம் என்பது ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, உறவை சார்ந்தது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த தோட்டத்தை தேவன் தான் வச்சார். இந்த தோட்டத்தில் நம்மளை தான் கொண்டு போய் உட்கார வச்சார். அவர் தான் நம்மளை காப்பாற்றினார். அவர் தான் நம்மளுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சினார். அவர் தான் வேலி அடைச்சார். அவர் தான் எல்லாம் செய்தார். அவர் தான் பாதுகாக்கிறார். 2 காரியத்தை உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன். ஒன்று, ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. முதல்ல ஒரு தோட்டம் காட்டினேன். அது ஆண்டு கட்டி தேய்ச்சி காப்பாற்றி நடத்துறார். இங்க இருக்க தோட்டத்தையும் அவர் தான் நட்டுனார், அவர் தான் செய்தார். கற்களை பொறுக்கினார், வேலி அடைச்சார், எல்லாம் செஞ்சார். ஆனா அதை காத்திருந்தார். என்ன காத்திருந்தார்னா நல்ல பழத்தை கொடுக்குமான்னு. ஆனா அதுவோ கசப்பான கனிகளை தந்தது. நல்லா கவனிங்களேன். எந்த சேதமும் வராம என் குடும்பத்தை, சபைய அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைய கர்த்தர் காக்கணும்னு சொன்னா எனக்குள்ள கனி தரும் வாழ்க்கை இருக்க வேண்டும். சுருக்கமா சொன்னா தேவன் எதிர்பார்க்கிற சுவாப மாற்றம் எனக்குள்ள இருக்கணும். யாரை கர்த்தர் காப்பாற்றுவார் தெரியுமா? 5ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன். சொல்லிட்டாரு பாருங்களேன். இதெல்லாம் வேலி அடைச்சிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் போட்டுருவேன், எடுத்து போடும், மேய்ந்து போகும், தகர்ப்பேன், மிதியுண்டு போய். ஏன்? கர்த்தர் தானே காட்டினாரு, கர்த்தர் தானே வேலி அடைச்சாரு. மீண்டும் சொல்றேன், நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல பாதுகாக்கப்படணும்னா என் ஆண்டவர் என்னை எந்த சேதங்களும் எந்த பிரச்சனைகளும் என் குடும்பத்தை, என் பிள்ளைய, என் உறவுகளை, என்னுடைய தொழிலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை எதுவும் சேதப்படுத்தாம இருக்கணும்னா என் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கனிதரும் வாழ்க்கை. இந்த இதுவையும் கர்த்தர் நட்டினாரு, இதையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஆனா இது கசப்பான பழத்தை தந்தது. கனியே இல்லை, சுவாபமே மாறல. இந்த வருஷம் முடிய இன்னும் 2 மாசம், சொல்ல போனா சொற்ப நாட்கள் தான் இருக்கு. இந்த நாட்களுக்குள்ள, இந்த அடுத்த வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எப்பா, நான் உன்னை சேதப்படுத்தாம உன்னை நான் காப்பாற்றி கொண்டு வரணும்னா உன்னுடைய பிள்ளைகள், குடும்பம், சபை, உறவு எல்லாவற்றையும் நான் காப்பாற்றணும்னா அந்த என்ன தெரியுமா நான் எதிர்பார்க்கிறேன்? கனி, அதாவது சுவாபம், நல்ல குண மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட இருக்குதா? எவ்வளவு சுவாபங்கள் மாறி இருக்குது. சரியா யோசிச்சு பாருங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் முன் பங்காளியா இருந்தாயானால். மீண்டும் சொல்றேன், கனி நிறைந்த நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற சுவாப மாற்றம் வரலன்னா ஆண்டவர் தான் வேலி அடைச்சாரு, ஆண்டவர் தான் பாதுகாத்தாரு, ஆண்டவர் தான் கிளை நறுக்கினாரு. ஆனா காத்திருக்கிறார். எதுக்கு காத்திருக்கிறார்னா அடுத்த வருஷம் வரப்போகுது, வருஷம் பார்க்குறேன், இந்த வருஷமாவது சுவாபத்துல மாற்றம், இந்த வருஷமாவது குணத்துல மாற்றம், இந்த வருஷமாவது என்னுடைய கொஞ்சம் சுவாபம் என் பிள்ளைக்கு வந்துடாதான்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை
கசப்பான பழங்களை நாம் தருவோமானால் அந்த பாதுகாப்பு, அந்த காப்பாற்றுகிற அனுபவம் நம்மளை விட்டு போயிடும். அதனால தான் சேதம், அதனால தான் பிரச்சனை, அதனால தான் இழப்பு, அதனால தான் எதுவுமே இப்போ நமக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் ஏன் நிலச்சி நிற்கலை, ஓட்டப்பையில் போடுறோம்னா ஆண்டவர் சேதப்படுத்துது. ஏன் சேதம் வருதுன்னா ஆண்டோடைய பாதுகாப்பு அங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் உங்களை பாதுகாத்து காத்திருக்கிறாரு. இன்னைக்கு பலன் கொடுப்பாங்க, இன்னைக்கு பலன் கொடுப்பாங்க, இன்னைக்கு மாறுவாங்க. இல்லை, அதாங்க சொல்றாரு, எப்பா காட்டொலி மரம், நல்லா கவனிங்களேன், காட்டொலி மரமாகிய நாம இருந்தோம், ஆனா அவர் ஒலிவ மரத்துல அவர் இருக்கிறாரு. இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது நல்லா கவனிங்களேன், சில நேரங்களில் மரத்தை வெட்டி வைப்பாங்க, இந்த சாறு இதுக்குள்ள ஏறினாதான் இது அது மாறும். நான் ஒலிவ மரமா மாறணும்னா எனக்குள்ள அந்த ஒலிவ மரத்துக்கு சாறு எனக்குள்ள வரணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது காட்டொலிவம். அப்படின்னா நான் முரட்டுத்தனமா இருக்கிறேன், என் இருதயம் கடினமா இருக்குது, என் இருதயம் தேவனுக்கு விரும்புகிற பாடி இல்லை, தேவன் விரும்பத்தக்க வகையில இல்லை. என் மனசுல நினைச்சு பார்த்தா கசப்புகள், என் மனசுக்குள்ள வச்சு பார்த்தா வெறுப்புகள், என் மனசை நிதானிச்சு பார்த்தா கோபங்கள், பாவங்கள், எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பெருக பண்ணும், என்னை என்லார்ஜ் பண்ணுங்க, என்னை உயர்த்தி வைங்க, என்னை விருத்தி அடைய பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு நான் பாதுகாக்கிறேன், உன்னை காப்பாற்றி வந்தது நான் தான், உன்னை துணையாக இருந்தது நான் தான், பிறந்த நாள் முதல் உன்னை தூக்கி சுமந்து வந்தேன். எதுக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாளாவது நீ கனி கொடுப்பேன்னு கடத்து வர்றாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா இந்த வருஷம் முடிய போகுது, இந்த வருஷம் முடிகிறக்குள்ளாட்டி காட்டொலி மரமா இருந்த ஒன்னை ஒலிவ மரமாக என்னுடன் இணைத்து கொண்டேன். ஒருவேளை நீ இணைந்திருந்தால், ஒருவேளை சேர்ந்திருந்தால், யோவான் 15 வாசிக்கிறோம்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், திராட்சை செடியானது செடியோடு இணைந்திருந்தால், அப்படின்னா நான் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால். நல்லா கவனிங்களேன், ஒருவேளை நான் காட்டொலி மரமாக இருந்து அந்த ஒலிவ மரத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒலிவ மரத்தில் வர சாறு, இந்த ஒலிவ மரத்தில் வருகிற அந்த காரியம் எனக்குள்ளே ஏற ஏற நான் என்னவா மாறி இருக்குன்னா கிறிஸ்துவ போல மாறி இருக்கணும். பல வருஷம் ஆயிடுச்சு, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ரட்சிக்கப்பட்டு, ஆனால் இன்னமும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த சுவாபத்தில், தேவன் எதிர்பார்க்கிற அந்த குணத்தில், தேவன் எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் இன்னும் நமக்கு வரலை. இன்னைக்கு காலையில் ஆண்டு சொல்றார், கசப்போடு அல்ல, வெறுப்போடு அல்ல, எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அல்ல, உண்மையான இருதயத்தோடு நாம் எடுப்போமானால் இன்னைக்கு நான் சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். யோசித்து பாருங்க, எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது. நான் இணைக்கப்பட்டிருந்தா, நல்லா கவனிங்களேன், நான் யாரோடு இணைஞ்சிருக்கிறேனோ, மீண்டும் சொல்றேன், நான் யாரோட இணைஞ்சிருக்கிறேனோ அவங்க சுவாபமும் அவங்க செயலும் என்னை அறியாமலே எனக்குள்ள வரும். நல்லா கவனிச்சுக்கங்க, நான் யாரு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேனோ, நான் யாரு கூட இணையப்பட்டிருக்கிறேனோ, நான் யாரு கூட சேர்ந்து இருக்கிறேனோ, நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த சாரம் எனக்குள்ள ஒரு விதத்தில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் யாரோட ஒட்ட வைக்கணும்னா கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும், கிறிஸ்துவோடு போய் ஒட்டிக்கணும். நல்லா கவனிங்க, சபைக்கு வர்றதுனால குணமாற்றம் வரும்லாம் சொல்கிறத முடியவே முடியாது, அல்லது தேவனை ஆராதிக்கிறதுனால குணமாற்றம் வந்துடும், அதெல்லாம் முடியாது, நான் நம்ப மாட்டேன். அல்லது ஒரு நல்ல தேவ மனிதரோட நான் கூட இருக்கிறேன்றதுனால சுவாப மாற்றம் வந்துருமான்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஒரு பாஸ்டரோடு இருக்கிறேன், நல்ல ஒரு தேவ மனுஷனுக்கு கீழே இருக்கிறேன், அதனால் அப்படின்னா அதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர்களோடு இணைந்திருக்கிறதுனால அல்ல, சபையில் இணைஞ்சிருக்கிறேன் அதனால் சுவாபம் அதெல்லாம் மாறாது. நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டால் மட்டுமே என் வாழ்க்கையில் சுவாபம் மாறும். நல்லா கவனிச்சு, நான் சபைக்குலாம் வரேன் பாஸ்டர், சபையில் தான் உட்கார்ந்துருக்கிறேன், ஆனால் சுவாபம் மாறாது. நான் பரிசுத்தவான்களோடு தான் இருக்கிறேன், தேவ மனிதனோடு தான் மாறிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்படின்னா எவ்வளவோ மாறிக்கலாமே, நம்ம எவ்வளவோ வித்தியாசம் மாறிக்கலாமே. ஒரு தேவ மனிதனோடு இருப்பதுனாலலாம் ஒருத்தர் மாற முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவங்க கூடலாம் இருக்கிறதுனால எந்த காரியம் நடந்துடாது. நான் என்ன கிறிஸ்துவோடு நான் இணைச்சிக்கும் போது
கிறிஸ்துவோடு நான் ஒட்ட வைக்கப்படும் போது அந்த சாரம் எனக்குள்ளே ஏற ஏற இன்னொருவர் சொல்லணும், இவருக்குள்ள மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது தெரியுமா? சேஞ்ச், சுவாப மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறார். நீங்கள் வாசிங்களேன், நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த சுவாப மாற்றம் வரும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22லிருந்து நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22லிருந்து வாசிங்கன்னா, யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவனை பத்தி சொல்லுது, நீர் ஊற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அதன் கொடிகள் சுவரின் மேல படரும். வில்வீரர் அவனை மணிமடுவி ஆக்கி, பாருங்க, அவன் வில்வீரர் அவனை மணமடி வாக்குவாங்க, அவன் மேல் எய்து அவன் மேல எய்வாங்க, அவனை பகைத்தார்கள், அவனை பகைப்பாங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. பாருங்க, அவனுடைய வில் உறுதியா இருந்துச்சு. ஏன் உறுதியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த தேவனுடைய அந்த கிரியைக்குள்ள இருந்தான். அதான் சுவாப மாற்றம். தன்னை தூக்கி குழியில போட்டவங்களையும் மன்னிக்கிற குணம். அவன் அந்த சுவாபம் மாறும்போது அவனை எதிர்த்தாங்க, அவனை மனவடிமாக்கினாங்க. அவன் செடி, அவன் ஒரு கொடி. ஆனா அவன் பேசுறத பார்த்து பாருங்க, செடியா இருந்தாலும் அவன் திராட்சையோடு, அவன் தேவனோடு இணைஞ்சிருந்தான். இன்னைக்கு நம்ம யாரோட இருக்கிறோம்? ஏன் இன்னும் கசப்பு மாறல? ஏன் இன்னும் கோபம் மாறல? ஏன் இன்னும் பழைய சுவாபம் தான் இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் வருஷம் முடியறதுக்கு சொற்ப நாட்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ யோசேப்பு போல, நீ கனிதரும் செடி, நான் உன்னை அப்படிதான் வச்சிருக்கிறேன், உன்னை அப்படிதான் உயர்த்தி வச்சேன், அப்படிதான் மேன்மைப்படுத்தினேன். சில வில்வீரர்கள் வரலாம், மனமடி வாக்கலாம், சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலையும் நமக்குள்ளே வெளிப்படுகிற நல்ல சுவாபத்தை வச்சு கர்த்தர் நம்ம காரியங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதல் காரியம், ஆண்டவர் சொல்றாரு, சேதப்படுத்தாதபடி காப்பார். எனக்கு எந்த சேதமும் வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு எந்த சேதமும் வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது, என் உறவுகளுக்குள்ள எந்த சேதமும் வரக்கூடாது, என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் கர்த்தரால பாதுகாக்கப்படணும், அவர் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா, கனி கொடுக்கும் வாழ்க்கை நம்மக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த மனிதன் கனி கொடுக்கிற, அதாவது சுவாபத்தில் கிறிஸ்துவ போல மாறுகிற, அன்பில், நீதியில், உண்மையில் பல விதம் இருக்குது, அதில் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்க தோட்டத்தை கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஒரு சின்ன விஷயம் மன்னிக்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறோம் தெரியுங்களா? எவ்வளோ யோசிக்கிறோம் ஒரு மன்னிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறதுக்கு. அப்படி மன்னிக்கிற குணம் இருந்துச்சுன்னா, இன்னும் நம்ம நிறைய வசனம் கேட்குறோம், நிறைய வசனங்கள் கேட்குறோம், ஆனாலும் அதன்படி செய்கிறதே இல்லை நம்ம. அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நிறைய கேட்குறாங்க, நிறைய கேட்டு எல்லாம் நிறைய வச்சிருக்கு, லோடெல்லாம் உள்ளே இருக்குது, ஆனால் கிரியைகளில் எந்த ஒரு மாற்றம், சுவாபத்தில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. அதனால இதை நான் வச்சுக்க முடியாது, இந்த தோட்டத்தை நான் தான் காத்தேன், நான் தான் வெளியடைச்சேன், நான் தான் பாதுகாத்தேன். ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும், இத்தனை காலங்கள் ஆகியும் இன்னும் மாற்றம் வரல. இன்னைக்கு ஒருவேளை மாற்றம் வந்தால் கர்த்தர் நம்மை சேதப்படுத்தாதபடி காக்க வல்லமை உள்ளவர். ரெண்டாவது போஷித்து காப்பாற்றுவார். போஷித்து காப்பாற்ற. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் சபையை, ஜனங்களை, தம் மக்களை போஷித்து காப்பாற்றுகிறவர்னு தெரியும். ஆனா அதை எப்படி காப்பாற்றுகிறார்னா, போஷித்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒரு மனிதன் தேவனுடைய பாதுகாப்புல, தேவனுடைய வல்லமையில ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார்னா, போஷித்து கர்த்தர் காப்பாற்றுறார். நீங்க வாசிங்க, ஒரு சங்கீதம் 81:16வது வசனத்தை வாசிங்க. எப்படி போஷித்து காப்பாற்றுவார் பாருங்க. சங்கீதம் 81:16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அதான் முக்கியம். உச்சிதமான கோதுமை அப்படின்னா, அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், அதாவது
சிறந்ததில் சிறந்தது. நல்லா கவனிங்க, இந்த வருஷத்துல மட்டும் ஆண்டவர் நம்மளை போஷித்து காப்பாத்துறாரு. எப்படி காப்பாத்துறாருன்னா சிறந்ததில் சிறந்தது, சிறந்ததுல சிறந்தது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்தபோது 40 வருஷம் அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு என்ன தெரியுமா? மன்னா. அந்த மன்னா என்ன தெரியுமா? சாதாரணமானதில்லை. இங்கே யாராவது மன்னா சாப்பிட்ருக்கோமா? என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் டேஸ்ட் பண்ணாலும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தான், சிறந்ததுல சிறந்தது. தம்முடைய ஜனங்களை ஒரு மனுஷனை கர்த்தர் காப்பாத்துறாருன்னா, எவ்வளவோ எதிராளிகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வனாந்தரத்தின் வழியா கர்த்தர் நடத்தி கொண்டு போனாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவங்களுக்கு தேவன் கொடுத்த ப்ரொவைட், தேவன் கொடுத்த போஷிப்பு சாதாரணமான போஷிப்பல்ல. மன்னாவை, தூதர்களின் அப்பத்தை, இன்னும் சொல்லப்போனா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், சொல்லப்போனா சிறந்ததில் சிறந்ததாக கர்த்தர் கொடுத்தார். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ இடத்துல இருந்து கர்த்தர் கொடுக்க முடியும். காக்காவை கொண்டு வந்து போஷித்தார், எங்கெங்கந்தோ மனுஷங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்க முடியும். எலியாவுக்கு ஒரு உதவி செய்த போல, ஒரு சாரிபாத் விதவை உதவி செய்த போல ஏதோ ஒரு விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் போஷித்திருக்க முடியும். அவர் நினைச்சிருந்தா எதுவுமே தேவையில்லை, மன்னாவைத்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, மன்னாவைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து வனாந்தரத்தில் நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காடையே கொண்டு வந்து நிரப்ப முடியும்னா கர்த்தர் வேற எதையும் கொண்டு வந்து நிரப்ப முடியும். அந்த வனாந்தரத்திலேயே அரிசியை கொடுத்துருக்க முடியும், வனாந்தரத்திலேயே பூண்டுகளை கொடுத்துருக்க முடியும், வெள்ளரிக்காய்களை கொடுத்துருக்க முடியும். அவங்க சாப்பிட்ட எகிப்தில் இருக்கிற எல்லாத்தையும் வனாந்தரத்திலேயே தேவன் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அதை கொடுக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க, வெள்ளரிக்காவை கொடுக்கல, பூண்டுகளை கொடுக்கல, வெங்காயத்தை கொடுக்கல, எதையும் கொடுக்கல. எதை தரமா கொடுத்தாரு? தம் மக்களுக்கு பெஸ்ட்டில். ஆண்டவர் யோசிச்சிருப்பார், என்ன கொடுக்கணும், என்ன சாப்பிடணும், என் பிள்ளைகளை எப்படி போஷிக்கணும். சாதாரணமாக போஷிக்கல, சிறந்ததில் சிறந்ததாகிய தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவினால் கர்த்தர் நிரப்பினார். நீங்கள் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயா 58 அதிகாரம் 13-14 வாசிங்க. என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி நீ செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு உங்களை கர்த்தர் இப்படிப்பட்ட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், சிறந்ததில் சிறந்ததாய் போஷிக்கணும்னா ஓய்வு நாள கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாம இருக்கணும். முதல்ல சொன்னேன், உங்களை கர்த்தர் எப்படி நடத்தணும் தெரியுமா? அவர் உங்களை சேதப்படுத்தாம பாதுகாக்கணும் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரே வழி, என்கிட்ட எதிர்பார்ப்பது குணமாற்றம், சுவாபம் மாறணும். என் குணமும் சுவாபமும் மாறி இருந்தா என்னை சேதப்படுத்தாம என் அப்பா என்னை காப்பாற்றுவார். ரெண்டாவது சொல்றாரு, உன்னை போஷித்து காப்பாற்றுவேன்ப்பா, உன்னை போஷித்து காப்பாற்றுவேன். பிலிப்பியர் 4:19 வாசிங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் அங்க பாருங்க எப்படி நிறைவாக்குவார் அவங்க குறைகளை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். எப்படி தெரியுமா? உங்களுக்கு ஒரு குறை இருக்கலாம், இன்னைக்கு காலையில ஒரு குறையோடு வந்திருக்கலாம், இந்த மாசம் நிறைய தேவையோடு இருந்திருக்கலாம், இந்த மாசம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். உங்கள் குறைவுகளை அப்பா எப்படி நிறைவாக்குவார்னா தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அங்க பாருங்க, அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு இந்த உலகத்துல ஈடே கிடையாது. அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எதையும் மாத்தி கொடுக்க முடியாது. பாருங்க, உங்க குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தான். ஆனா எப்படி அவர் நிறைவாக்குவார்னா தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஏன்னா அவர் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறது பெஸ்டா கொடுக்கணும் விரும்புறாரு. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அடுத்த வருஷத்துல தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமானதில்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது சிறந்ததில் சிறந்ததை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு வச்சிருக்கிறதுலாம் அப்படிதான், பெஸ்ட், சிறந்ததில் சிறந்தது, யாரும் கொடுக்க முடியாது.
யாரு திருப்பி தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஆசீர்வாதத்தை அடுத்த வருஷத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அடுத்த வருடத்துக்குள்ள போறப்ப இதுவரை இல்லாத அளவு, இதுவரை பார்க்காத அளவு, இதுவரை நினைத்திராத அளவு, இதுவரை யோசித்திராத அளவுக்கு கர்த்தர் ஒரு பெஸ்டா தருகிறார். அதாவது உங்கள் குறைவுகளை இந்த 2025 நீங்கள் பட்ட எல்லா குறைவுகளையும் அவர் வருகிற வருடம் தம்முடைய ஐஸ்வர்யத்தை தந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லமை உள்ளவர். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறாரு. எப்ப நான் உன்னை போஷிக்கிறேன், உன்னை நான் காப்பாத்துறேன். எப்படி தெரியுமா காப்பாற்றணும்? அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த ஏசாயா 58 வாசிச்சோம்ல, ஓய்வு நாள அசட்டை பண்ணாத. அங்கதான் வாசிச்சோம். ஏசாயா 58:13 வாசிங்கன்னா, ஓய்வு நாள நீ அசட்டை பண்ணாத, நீ இஷ்டப்படி செய்யாத, உன் காலை விளக்காத, உன் வழிகளின்படி நடவாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, சொந்த பேச்ச பேசாத, சபைக்கு முக்கியத்துவம் கொடு, தேவ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடு, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஏதோ ஒரு நியூ இயருக்கு மட்டும் வருவதல்ல, திருப்பந்திக்கு மட்டும் வருவதல்ல. சபைக்கு வரும்போது ஒரு தேவ பயம், சபைக்கு வரும்போது ஐயோ தேவன் இருக்கிறார் என்ற பயம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் தெய்வமானால் அவரையே பின்பற்றுகிற வாழ்க்கை, அவரையே பிடிச்சுக்கிற வாழ்க்கை. என்ன நடந்தாலும் சரி, சபையை விட மாட்டேன், ஆராதனையை விட மாட்டேன், என் தேவனுடைய விட மாட்டேன், அவர் தான் எனக்கு எல்லாம். எந்த மனுஷன் அந்த ஓய்வு நாள அப்படியே பிடிச்சுக்கிறாங்க பாருங்க, அழகா இருக்கும். உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதப்பா, இஷ்டமான நேரத்துக்கு வராத, இஷ்டமான நேரத்துக்கு உட்காராத, சபையில உட்கார்ந்துட்டு விளையாடாத, சபையில உட்கார்ந்துட்டு செல்போன் பார்க்காத. ஆண்டவர் சொல்றார், ஓய்வு நாள சாதாரணமா நினைக்காத. ஏன்னா அந்த ஓய்வு நாளுக்கு அப்புறம் தான் கீழே அடுத்த வசனம் சொல்லுது. வாசிங்க அடுத்த வசனம். அங்க பாருங்க, அவன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு சொல்றாரு. உனக்கு தேவையானதெல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணணும்னா, குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கணும்னா, உனக்கு கொடுக்கறதுலயே உங்களுக்கு பெஸ்ட்லயே பெஸ்ட், சிறந்ததிலேயே சிறந்தது, இதுவரை யாருக்கும் கொடுக்காத ஒன்றை, இதுவரை யாருக்கும் வைத்திராத ஒன்றை உங்களுக்கு என் ஆண்டவர் வருகிற வருஷத்துல தரணும்னா, போஷிக்கணும்னா, சபையை விடாத, ஆராதனையை விடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இந்த 52 வாரத்துல எத்தனை வாரம் தாமதமா வந்தோம், 52 வாரங்கள்ல எத்தனை வாரம் நம்ம எஸ்கேப் ஆனோம், எத்தனை வாரங்கள் ஆராதனை அசட்ட செய்தோம், எத்தனை வாரங்கள் நம்ம சபைக்கு வராம சொந்த காரியத்தை, இஷ்டமான காரியத்தை, சொந்த பேச்சுக்களை நாம பேசினோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னை போஷிக்கணும்னா, நான் உன்னை காப்பாற்றணும்னா, நான் உன்னை தூக்கி நிறுத்தணும்னா, யாருக்கு செய்யாத ஒன்றை உன் வாழ்க்கையை நான் கொடுக்கணும்னா ஓய்வு நாளை அனுசரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடு. தம்பி, வாழ்வ தம்பி, உட்கார்ந்துருக்கீல்ல, பக்கத்துல எவ்வளவு நேரம் தான் பேசுவ, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துருப்ப, எவ்வளவு நேரம் தான் செல்ல நோண்டுவ. என் அப்பா பாக்குறாரு, வீட்டுல தான் பிள்ளையோட விளையாடுறோம், இங்க வந்துமா. கர்த்தர் கேட்கிறார், வருத்தப்படுறார், போஷிக்கணும்னு விரும்புறார், ஆசீர்வதிக்கணும் விரும்புறார், மேன்மைப்படுத்தணும் விரும்புறாரு. ஆனா நம்ம விட மாட்டேன்றோம். ஆனா என்ன வேணும்? எனக்கு பலன் மட்டும் வேணும், போஷிக்கிறது மட்டும் வேணும், பெஸ்ட் மட்டும் வேணும். இல்ல, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த ஓய்வு நாளை நான் இனி அசட்டை பண்ண போவது இல்லை. ஓய்வு நாளை, கர்த்தருடைய சமூகத்தை ஒரு நாள் நான் கவனக்குறைவா இருக்க மாட்டேன். நான் சபைக்கு வந்துட்டா அதுல முக்கியத்துவம் கொடுப்பேன், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். தோட்டத்துக்குள்ள உலாவுறார், அதனால அவருக்கு நான் உண்மையா இருக்கும்போது என்னை கர்த்தர் என் குறைவுகளை மாற்றி எனக்கு சிறந்ததை தந்து என்னை போஷித்து காப்பாற்ற வல்லமை உள்ளவர். மூன்றாவது யூதா 1:24 வாசிங்க பார்ப்போம். வழுவாதபடி கர்த்தர் காப்பார். வாசிக்கலாம். யூதா 1:24 வாசிக்கலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும். அவ்வளவுதான், டைம்ல. வழுவாதபடி உங்களை காக்கிற, வழுவாதபடி அப்படின்னா இடறி போகாதபடி, வழி தவறி போகாதபடி, பாதையில வழுக்கி விடாதபடி, ஏதோ போராட்டத்தினால பிரச்சனைகளால 3 விதத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் 3 விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்பர் 1, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவனுக்கு கீழே பாருங்க, அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள்.
வழுவி போக. ஆண்டவர் என்னை காப்பாற்ற விரும்புகிறார், வழுவாமல் காக்க விரும்புகிறார். இச்சை மற்ற பாவத்திலிருந்து இந்த நாளில் கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் வழுவி போகாதபடி காக்க விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, பண ஆசையினால அநேகர் வழுவி போனார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பா நான் நிறைய கொடுக்குறேன், நிறைய ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனால் அவங்களுக்குள்ள பண ஆசை இருக்கு. இந்த பண ஆசை விசுவாசத்தை விட்டு வழுவி அவசர வழுவாம நான் பார்க்கிறேன்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உன்னை வழுவாம காக்கிறேன். நான் எப்படி தெரியுமா கர்த்தர் காக்க போறாரு? வழுவாம. அப்படின்னா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் பணத்தின் மேல மோகமோ பணத்தின் மேலவோ பிரியமோ இல்லாதபடி கர்த்தர் நம்மை காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, நல்ல கவனி, எவ்வளவு உயரம் வருதோ அவ்வளவு தாழ்மை இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். இப்போ வலுவாதபடி கர்த்தர் நம்ம காக்க விரும்புகிறார். 3 கருத்தை நான் சொன்னேன். 1, எதை கர்த்தர் செய்ய போறார்? உங்களை சேதப்படுத்தாம காக்க போகிறார். சேதப்படுத்தாம காக்கணும்னா உங்களுடைய சுவாபத்தில் குணத்தில் மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் குணம் மாறுமானால், சுவாபம் மாறுமானால் எந்த சேதமும் நம்மை அணுக முடியாது. தானியேலை சேதப்படுத்தல, ஏன்? யோசேப்பை சேதப்படுத்தல, ஏன்? யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் ஏன் சேதப்படுத்தல? ஏன் தீங்கு? ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏன் சேதப்படுத்தல? எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற சுவாபம், அவங்கள்ட்ட இருக்கிற குணம், கிறிஸ்துவின் சாயல் அவங்க மேல வந்ததுனால, அந்த வாசம் அவங்க மேல வீசினதுனால கர்த்தர் சேதமின்றி காப்பாற்றினார். 2வது நான் சொன்னேன், எதை வச்சு காப்பாற்றுவார்? போஷித்து, உங்களை போஷித்து, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், உங்களுக்கு சிறந்ததில் சிறந்ததை கர்த்தர் தர விரும்புகிறார். அடுத்த வருஷத்துல எத்தனை பேருக்கு வேணுமோ சொல்லுங்க, ஆண்டவரே சிறந்ததுல சிறந்ததை நான் பெற்றுக்கொள்ளணும்னா ஓய்வு நாளை, கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணக்கூடாது. நான் இந்த போஷிக்கணும்னா, கர்த்தரை போஷித்து காப்பாற்றணும்னா ஓய்வு நாளை என் வாழ்க்கை நான் அசட்டை பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுத்த நாள் 6 நாள் உன் சொந்த வேலையை பாரு, 7வது நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த கர்த்தருக்குரிய நாளில் ஒரு மனிதன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது அந்த மனுஷனுக்கு பெஸ்ட், சிறந்ததை தந்து போஷிக்கிறார். 3வது நான் சொன்னேன், வழுவாதபடி இச்சைகள் வந்தாலும், நிறைய எழுதி வந்தேன், டைம் இல்லை, பண ஆசைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நிறைய வழுவுகிற சோதனைகள் வந்தாலும், வழுவி போகிற காரியம் வந்தாலும், நீங்க சொல்லுங்க, எதுவும் என்னை வழுவி போக முடியாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மீண்டும் சொல்றேன், இதுவரை அல்ல, இனிமேலும் கர்த்தர் காக்கிறவர். உங்களை அப்படியெல்லாம் காக்க விரும்புகிறார். இதில் ஏதாவது ஒரு பகுதியில் பலவீனமா இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னதரே உயர்ந்தவரே உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. 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 ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. சொல்லுங்க பாப்போம், ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை. கைத்தட்டி பாடுங்க. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே உயர்ந்தவரே உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. ஆராதனை 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 என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே. ஒரு ஸ்டான்ஸா. தாயை போல தேற்றி வந்தி, தகப்பனை போல சுமந்து வந்தி. தாயை போல தேற்றி வந்தி,
தகப்பனை போல சுமந்து வந்தீர், தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. உயர்த்தி ஆவியானவரே, ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை கடைசியா உன்னதரே சொல்லுங்க பார்ப்போம். உன்னதரே உயர்ந்தவரே உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே உயர்ந்தவரே உருவாக்கி என்னை. கடைசியா கரை உயர்த்தி ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜா.